எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த குறிப்பிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா மிக பெருமளவுக்கு அதிர்வலைகளை சோசியல் மீடியாக்களில் ஏற்படுத்தியிருக்கு. அதாவது நம்முடைய சரிகமப அபிஷேக் அவர்கள் எந்த அளவுக்கு நல்லா பாடுவாங்க அப்படிங்கிறது நம் அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். இப்படி இருக்கிறப்ப ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் மிக பெருமளவுக்கு அதிர்வலைகளை சோசியல் மீடியாக்களில் ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அவர் அபிஷேகாவை பற்றி சில முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அபிஷேகாவுடைய பாட்டை கேட்டவுடனே அவர் கண்கள் கலங்கி 2 வார்த்தையில் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, இப்போ நம்முடைய தமிழகத்தில் மிக பெருமளவுக்கு பரபரப்பாக மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கிறது என்ன அப்படிங்கிறது நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான். சரிகமப்பா மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா அபிஷேகாவுடைய ஒவ்வொரு பாட்டும் நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெருமளவுக்கு பிரம்மாண்டமாக அனைத்து வீட்டில் இருக்கிறவர்களாலையும் கொண்டாடப்படுது. சரிகமப்பால் அபிஷேகா பாட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே டிவிக்கு முன்னாடி வந்து அமர்ந்து அந்த பாடல்களை கேட்க தயாராக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகாவுடைய பாடல்கள் ஒவ்வொன்றுமே அனைவருடைய மனதையும் வந்து மிக பெருமளவுக்கு கவர்ந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படிலாம் இருக்கிறப்ப இந்த ஒரு சரிகமப சீசன் 5ல் மிக பெருமளவுக்கு வெற்றியாளராக வந்துட்டு இருக்கிறது, உதயம் அடைஞ்சிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா அபிஷேகா தான் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அபிஷேகா தான் இந்த ஒரு சீசன் 5ல் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பொதுவாகவே விஜய் டிவி ஆகட்டும், ஜி தமிழ் ஆகட்டும், யாருமே நாம் அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ஸ் வெற்றி பெறது கிடையாது. அதனால் இதுலேயும் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இறுதியில் தான் தெரியும் யார் வெற்றி பெற போகிறாங்கன்னு. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, இந்த சரிகமப்பா அபிஷேகா இந்த ஒரு சிறு பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்த பெண், மிக பெருமளவுக்கு வறுமையை பார்த்த பெண், வெற்றியை அடைய வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளோட சின்ன வயசுலேருந்து அவ்வளோ உழைச்சி வந்த ஒரு பெண் இன்றைக்கு வந்து ஒரு சிறு பெண்ணாக இருக்கும்போது இவ்வளோ பெரிய வெற்றிகளை வாழ்க்கையில் அடைஞ்சிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, ஜேம்ஸ் வசந்தன் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் இன்னைக்கு வந்து சரிகமப்பா நம்முடைய அபிஷேகாவை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அந்த குறிப்பிட்ட தகவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்பயும் போல் டிவிகளை பார்த்துட்டு இருந்திருக்காராம். இடைவேளை அவர் பார்த்துட்டு இருந்த ஒரு ஷோவில் வந்ததுனால டிவியை மாற்றும் போது அபிஷேகாவுடைய பாட்டை கேட்ட உடனே அந்த சேனல் நிறுத்திட்டாராம். அபிஷேகாவுடைய பாட்டை கேட்ட உடனே மெய் சிலிர்த்து போயிட்டாராம். யார் இந்த பாட்டை பாடுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சிறு குழந்தை அப்படிங்கிறத அவரால் சிறு பாயிண்ட்டு கூட நம்ப முடியலையா. அந்த பாட்டை கேட்ட உடனே மெய் மறந்து போயிட்டாராம். உடனடியாக அந்த பெண் யார், அந்த குழந்தையோட அப்பா அம்மாவிட்ட கான்டாக்ட் பண்ணி அந்த குழந்தைய நேரடியாக போய் சந்தித்து அந்த பொண்ணுடைய காலில் விழுந்து வணங்கினார் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட தகவல் ஒவ்வொருத்தரையும் மெய்சிலிருக்க வைத்திருக்கு. இந்த பெண் இப்படி பாடியிருக்கா. ரொம்ப முக்கியமாக கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டை நம்முடைய அபிஷேக் அவர்கள் பாடும்போது ஜேம்ஸ் வசந்தன் கேட்ட உடனே மெய்சிலிருந்து போயிட்டாங்களாம். ஒரு கடவுளே நேரடியாக வந்து பாடின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு மெய்சிலிருந்து போய் அனைவரிடம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு சோசியல் மீடியாக்களில் வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, இந்த ஒரு ஜி தமிழில் இந்த ஒரு சீசன் 5 எந்த ஒரு கண்டஸ்டன்ஸை உங்களுக்கு பிடிக்கும், யாருக்கு நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஃபேன், அவங்களுக்கு நீங்கள் எதனால் ஃபேன் ஆனீங்க, உங்களுக்கு பிடித்த பாட்டு எது அப்படிங்கிறதையும், அபிஷேகாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும், அவங்க பாடின கண்டா வர சொல்லுங்க, கர்ணனோட வந்து மோத சொல்லுங்க அப்படிங்கிற பாட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.